நம்ம எவ்வளோ ஹிந்துஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. நம்ம எல்லாரோடையும் பேசுவோம், பழகுவோம், மாஷா அல்லா. சரி, இப்போ அந்த ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட ஒரு சரவணன்னு வச்சுக்கோமே, உங்கள்கிட்ட கேட்குறான், ரஷீது ஏன் ரஷீது உங்கள் இதுலலாம் வந்து நீங்கள் ஜாதகம், ஜோசியம், ராசி பலன் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க ஏன் அப்படின்னு கேட்டா, இதுவரை கேட்டிருக்கானா அப்படி யாராச்சும்? அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ரைட்டு. சரி, நான் ஒன்று கேட்குறேன். சரவணன் ஒருத்தன் கேட்குற கேள்விக்கு நீங்க கொடுத்த பதில் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இது மட்டும் போதுமானதா? அந்த பையன் ஏத்துக்குவானா? இதை எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? சரி, நான் ஒரு ஆயத் சொல்றேன், இதை மனசுல பதிய வச்சுக்கிறீங்களா? இனி லைஃப் முழுக்க யாராவது ஜோசியத்தை பத்தி ஏன்பா இது தங்கம், அதை கேட்டுட்டு அவன் வந்து அதை ஏத்துக்கிறான், அதை ஃபாலோ பண்ற, அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அவன் புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம். நம்ம மார்க்கத்தை கேட்கும் போது அழகான முறையில எடுத்து சொல்லிடணும். உதாரணத்துக்கு சொல்றேம்மா, என்னிடத்துல யாராவது கேட்கறாங்க, ஏன் உங்க மார்க்கத்துல ஜோசியம்னு கூடாதுன்றீங்க, ஜாதகமும் கூடவே கூடாதுன்றீங்க, அதுல துளி கூட நம்பிக்கை இல்லைன்றீங்க. இப்ப நம்முடைய அடிப்படை என்ன? ஃபர்ஸ்ட் நம்முடைய ஈமானுடைய அடிப்படையை தெளிவுபடுத்திடணும். எங்களுக்கென்று அல்லாஹ் படைத்தவன் எதை எழுதி உள்ளானோ, எதை விதித்துள்ளானோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. இவ்வளவு தெளிவான அல்லாஹுடைய வார்த்தை. இதுல இந்த வார்த்தை எப்படி நம்ம விளங்கிக்கணும்? அப்ப எனக்கு ஏற்படக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரிதான், ஏற்படக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், அப்ப அந்த பையன் நீ சொல்லணும், இறைவன் முடிவுபடிதான் நடக்குது.